எனது பேச்சுக்காக தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களுக்கு வணக்கம். எனக்கு முன்னாடி ஒரு KGF உடைய பாட்டு 15 மாதிரி பேச போன தம்பி முரளிக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் தரணும். சூப்பர் முரளி, லவ் யூ சோ மச். அதில் நான் ரோஹித் சர்மாவா, அண்ணன் விராட் கோலியா, நாங்கள் என்றைக்குமே ஆடுறோமோ ஆடலையோ தலை தோனி ஸ்டைல் தான் நம்ம ஸ்டைலுங்கிறத சொல்லுகிறோம். ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள், அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள், வட இந்திய நண்பர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்லுவோம். தாய்க்கு தமிழுக்கு வணக்கம். சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ICT கூப்பிட்டாங்க. CEO சாருக்கு ஒரு பெரிய நன்றி. இங்கே ஜூரிஸ் வந்திருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு 50 பேர் வருவாங்கன்னு நினச்சேன். இது கான்ஃபரன்ஸே கிடையாது, இது மாநாடு. 3000 பேர் உட்காந்துருங்க. அடே அப்பா. ஆறுகளின் ஆறு கங்கை ஆறு, அதை தலையில் வைத்திருப்பது யாரு? அவர் எங்கள் இறையனாறு. கொண்ட முகமாறு நின்ற நிலமாறு, அவர் எங்கள் முருகனாறு. அவர்களின் அடியாறு, அவர் யாரு? அவர்தான் அகத்தியாரு. அவர் தமிழ் வளர்த்தாரு, தமிழ் வளர்த்த இடம் பொருணையாறு. நேற்று ஔவையாரு, அன்று பாரதியாரு. இன்றும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் யோசிக்க போவது காக்க போவது யாரு? களத்தில் நிற்கும் எங்கள் இளைய சக்தியை பாரு. இவர்களை விட வேற யாரு? அற்புதமான இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்திலேயே இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட பயங்கரமான இடம் ஒன்று இருக்குன்னா அது +2 எக்ஸாம் படிக்கிற பையனுடைய வீடு தான். எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு இன்ஜினியராகு, டாக்டராகு, வக்கீலாகு, சயின்டிஸ்டாகு, கலெக்டராகு. ஒரே பையன் எத்தனை ஆவான்? அவன் செகண்ட் செமஸ்டர் தாண்டறதுக்குள்ள பைத்தியம் ஆயிடுறான். யாரா நான் அப்படிங்கிறதுக்குள்ள. நானும் அப்படிதான். டியூஷன் போக சொன்னாங்க, போனேன். வீட்டில் சொன்னதெல்லாம் கேட்டேன். நீங்களாம் +2 எவ்வளோக்குமா டோட்டல் எழுதுனீங்க? 600. நான்லாம் 1200 மார்க்குக்கு எழுதுனேன். ப்ரௌசிங் சென்டர் போய் பாஸான்னு பார்த்தேன். பிரிண்ட் அவுட் வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸில் பாஸான்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கு மேக்ஸ் தகராறு. 200க்கு ஜஸ்ட்டு 94 மார்க் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட்டு பாஸு. சந்தோஷமாக நாளாக மடித்து மார்க் ஷீட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு வேகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தேன். என் வீட்டுக்கு வந்தால் பக்கத்து வீட்டு பையன் என் கூடவே +2 படித்தான், சதீஷ். அவன் வாசல்லையும் முட்டி போட்டிருந்தான். மச்சான் ஏன்டா முட்டி போட்டிருக்க அப்படின்னு. இல்லைடா +2ல் மேக்ஸில் மார்க்கு கம்மின்னு எங்கள் அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரா. எவ்வளோடா மார்க்குன்னு அவன் சொன்னான். 200க்கு 192. நான் வெறும் 92 எப்படி இருக்கும் எனக்கு. நேராக உள்ளே போனேன். அந்த மார்க் ஷீட்டை வச்சுட்டு கட்டன்னு தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அதையே ஒரு பேச்சாளர்கள் பேசுகிற போது அம்மாவை பற்றி தாயை பற்றி பெருமையாக பேசுகிறோன்னா, என்னுடைய கேவலமான +2 மார்க் ஷீட்டை பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நல்லா தான் கண்ணு எழுதியிருப்ப, கரெக்ஷன் பண்ண நாய்க்கு கண்ணு தெரியல விடு அப்படின்னாங்க. அம்மா தாய்ப்பாசம். எங்க அம்மா அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, அதுதான் எனக்கு அடி வைத்தியே கலக்கிச்சு, கண்ணு நீ வேணா ரீவல்யூஷன் போறியானாங்க. ஐயோ, எழுதுன எனக்கு தெரியும் சார். 52 மார்க்கு மேல நான் சத்தியமா எழுதல. நீங்க ஜட்ஜஸ் கிரேஸ் மார்க் ஒரு 5 மார்க் போடுவீங்க, 10 மார்க். எவனோ ஒரு புண்ணியமா எனக்கு 42 மார்க் கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் ஆக்கி விட்டுறியா. விடுவோமா அம்மா? 12 வருஷம் அலாரம் வச்சு எழுப்பி நீ பூஸ்ட் போன்விட்டா போட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு படிக்க வச்சு அதில் வராத மார்க்கு 500 ரூபாய் காசு கட்டி ரீவேல்யூஷன் வரும்னு நம்ம பரம்பரை கஷ்டம் வேண்டாமான்ட்டேன். நம்பிட்டாங்க அம்மா. எங்கள் அம்மா அடுத்து சொன்னாங்க, பரவாயில்லடா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்த்துருவோம். இந்த IIT எப்படி சேர்றது? இஸ்ரோவில் சேர முடியுமா? எங்கள் பையனை நாசாவில் சேர்க்க முடியுமா? யார்? வெறும் 92. என்ன? எங்கள் அப்பா என்ன பார்த்தார், மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரல, பிஸ்னஸ் பண்ணிக்க, பொட்டிக்கடை போடு, கரஸ்பாண்டன்ட்ல BA தமிழ் படி, உனக்கு இன்ஜினியரிங் வராதுன்னு சொன்னார் பாருங்க. அப்ப ஏன் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்த மொத்த கசையும் கொண்டு போய் சென்னைக்கு மிக அருகில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டேன். அங்க பல பேர் மாப்பிள்ளை இவனும் நம்மள மாதிரி தான்டா சிக்கியிருக்கான். சேர்ந்த முதல் நாள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? காலையில் எழுந்து 7 மணிக்கு வீட்டு வாசலுக்கு வந்தால் வீட்டு வாசலுக்கே பஸ் வருங்க. அந்த எல்லோ பெயிண்ட் அடிச்சு, அவ்வளோ பெயிண்ட் எங்கே வாங்குறாங்கன்னு தெரியல, எல்லா பஸ்ஸுக்கும் எல்லோ பெயிண்ட்டு. ஏறி உட்காந்தோம்னா காலேஜ் வாசலில் போய் இறக்குவாங்க. இறக்கணும்னா அத்தாந்தண்டி பெரிய கேட்டு. அவ்வளோ பெரிய கேட்டெல்லாம் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், ஜொராசிக் பார்க், இது பயங்கரமான இடம், அங்கே பார்த்துருக்கேன். உள்ளே நுழைஞ்சோன்னா கலர் ட்ரெஸ்ஸு, ஐடி கார்டு, பெல்ட்டு,
ஷூவு, சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம். அதுவும் நான் படிச்ச காலேஜ்ல பசங்களை விட பொண்ணுங்க அதிகம், இன்னும் சந்தோஷம். உண்மையிலே சேர்ந்த முதல் நாள் நினைச்சேன், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு மாப்ள, ஜெயிக்க போறோம். ஒன்றும் இல்லை. இன்ஜினியரிங் என்பது என்ன? இந்த மேடை, நான் பேசக்கூடிய இந்த ஸ்பீக்கர், இந்த மைக்கு, இங்க இருக்கக்கூடிய லைட்ஸ், எல்இடி, இதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானிக் சாதனங்களின் பின்னாடியும் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு பின்னாடி ஒருத்தர் இருப்பான், அவன் தான் இன்ஜினியர். நான் எல்லாரும் காலேஜ் சேர்ந்தா செகண்ட் இயர்ல தேர்ட் இயர்ல எதையாவது கண்டுபிடிப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்த ஒரே வாரத்தில் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். கைத்தட்ட மாட்டீங்களா? ஒரே வாரத்தில் நான் அவனை கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சேன். ஏன்னா பயமா இருந்தது. நான் +2 வரைக்கும் என்னன்னா, போனவன புக்கு தருவாங்க, 100 பேஜ் படிச்சிட்டோம்னா பாஸ். இன்ஜினியரிங் ஒரு புக்கு கொடுத்தாங்க, இவ்வளவு நான் படிச்சிருவேன். தம்பி, இதுக்கு பேர் தான் சிலபஸ் புக். என்னென்ன சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ அதுக்கு ஒரு புக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. நான் ரொம்ப நாளா ஒன்று யோசிச்சேன். மாசம் ஒரு விஷயம் பண்ணாங்க, அதுக்கு பேரு யூனிட் டெஸ்ட். ஒரு நாள் நான் யோசிச்சேன், எதுக்காக இந்த யூனிட் டெஸ்ட் வைக்கிறாங்க, என்னவா இருக்கும்? வேற ஒன்றும் இல்லை, நமக்கு கிளாஸ் எடுத்த அந்த புண்ணியவான்கள், நம்மளுடைய சாரு மேடம்லாம் ஒரு சாப்டர் முடிச்சுட்டாங்களாம், பெரிய ஒலிம்பிக் சாதனை அது. அதுக்கு ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதுவோம். நாம தான் எழுதுவோமே, கடன்னு எழுதுனேன். ஃபுல்லா எழுதி மார்க் வந்தது. மார்க் வந்த உடனே பார்த்தேன், 4 மார்க் வந்தது. எப்படி வந்ததுன்னே தெரியல. ஈஸி தான் போல, சும்மா எழுதுனாலே மார்க் போடுவாங்க போல. என் கூட படித்த பொண்ணுங்கெல்லாம் நல்லா படிக்குங்க. உட்காந்து ஒரு பொண்ணு தீம்பி அழுவுது. என்னன்னா, 100க்கு 96 மார்க் தான் வந்துச்சுன்னா 4 மார்க் போயிருச்சான். எனக்கு மனசு தாங்கலை. பொண்ணுங்க அழுதான் நம்மளால தாங்க முடியாது தெரியுமா? நான் போய் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ வேணா என்னுடைய 4 மார்க் எடுத்துக்க. ஆனால் உள்ளுக்குள்ள சொல்லிச்சுட்டே, ராஜமோகா, இவ்வளோ நேரம் 25க்கு 4 நினைச்சா இந்த பரீட்சையே 100 மார்க் வச்சதே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இப்படியே போச்சு, ஜாலியாக போச்சு. வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எதுக்கு யூனிட் டெஸ்ட் எழுதுறதுன்னு தெரில, மார்க் வரல, அவமானமாக இருந்தது. என் கூட படித்தவங்களாம் நல்லா படிப்பாங்க, எனக்கு சுத்தமாக படிப்பு வரல. ஒருவேளை தோற்றுருவோமோ, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு எண்ணம் வந்தது. இங்கே இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளில் நிறைய பேர் தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்கலாம். நம்ம காலையில் எழுந்த உடனே கண்ணாடியை பார்த்தோன்னு என்ன நினைப்போம்னா, நம்ம கிட்ட எதுவெல்லாம் இல்லையோ அதுவெல்லாம் இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம். காலைல கண்ணாடி பார்த்தோன்னு நினைப்போம், இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அஜித் குமார் மாதிரி இருந்திருக்கலாம், ஹைட்டாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா விஜய் மாதிரி டான்ஸ் ஆடி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் லேப்டாப் இருந்திருக்கலாம், கார் இருந்திருக்கலாம், ஏசி இருந்திருக்கலாம், கார் இருந்திருக்கலாம். ஒரு செய்தி சொல்கிறேன், இந்த மனித உடலை 4ஆக பிரித்தா கடைசியில் வரக்கூடிய கால் பகுதி, அதனால அதுக்கு பேர் கால். இந்த உடல் பூமியில் சாய்கிற போது முதலில் முட்டுகிற இடம், அதனால இதுக்கு பேர் முட்டி. இந்த முட்டியும் உடலும் தொட்டு கொண்டு இருக்கிற இடம், அதனால இதுக்கு பேர் தொடை. உடலை 2ஆ பிரிச்சிங்கன்னா இடையில் வரக்கூடிய டோல்கேட், அதனால இதுக்கு பேர் இடை. சாப்பிட்ற உணவெல்லாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கணும், கொஞ்சம் தான் சாப்பிடணும். வயிறு. இதமான நண்பர்களின் நினைவு இருப்பதால் இதன் பேர் இதயம். சொல்லும் போதே இதமா இருக்கும். மொத்த உடலுக்கு ஒரு தலைவர் வேணும் இல்லையா? நம்ம ஐசிடிக்கு நம்ம சிஇஓ சார் மாதிரி அந்த தலைவனின் பேர் தான் தலை. இந்த தலைவனையும் உடலையும் எடுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேர் கழுத்து. தலைக்கு மேலே ஒன்றும் இல்லை, முடிச்சுக்கனால இதுக்கு பேர் முடி. இந்த எவல்யூஷனில் 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரஸ் அழிஞ்சு போச்சு, மிகப்பெரிய ராட்சத உருவங்களாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த பூமியில் இன்னும் நான் இருக்கேன். நான் நினச்சா என்ன வேணா ஆவேன். ராஜ்மோகன் நினச்சா வாழ்க்கையில் என்ன வேணா ஆவேன். எனக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க. லேப்டாப் வேண்டாம், ஏசி வேண்டாம், உங்களால் ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்கள் கையில் நீ இருக்கீங்க. இந்த இடத்துல நல்லா கைத்தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், பரவாயில்ல. கருணையின் அடிப்படையெல்லாம் எனக்கு கைத்தட்டாதீங்க. நான் வெயிட் பண்ணேங்க. ஒரு நாள் காலேஜில் நான் யாருன்னு காட்டுவேன், மொத்த காலேஜுக்கும் ராஜ்மோகனா யாருன்னு காட்டுவேன், அந்த நாள் வரும்னு வெயிட் பண்ணேன். அந்த நாள் வந்தது. அந்த நாளுக்கு பேர் தான் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். ஆஹா, சின்ன வயசுலேருந்து பேச்சு போட்டி, கவிதை போட்டி இதெல்லாம் போயிருக்கோமே. 10 பேர் வருவாங்க, போய் ஆசையாக பேசி ஒரு பரிசு வாங்கிடலாம், ஜாலியாக பேர் கொடுக்க ஓடி போனேன். அன்னைக்குன்னு பார்த்து பேச்சு போட்டிக்கு 62 பேர் வந்திருந்தானுங்க. இந்த படிக்கிற பசங்க படிப்போடு விட மாட்டாங்க தெரியுமா? பேச்சு போட்டிக்கு வருவானுங்க, ஸ்போர்ட்ஸுக்கு வருவானுங்க, சிம்போசியத்துக்கு வருவானுங்க, ஐசிடிக்கு வருவானுங்க. ஏன்டா நான் இன்னைக்காவது படிக்க வந்திருக்கேனா? இல்லை. சரி, டோக்கன் கொடுத்தாங்க. என் நம்பர் 42. அதாவது எனக்கு முன்னாடி 41 பேர் பேச போகிறான். நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் என்ன தலைப்பு கொடுத்தாலும் ஐ வில் டாக் அபவுட் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம், உலகத்தின் மாமேதை, மக்கள் ஜனாதிபதி, பரிசு வாங்கிடலாம். எனக்கு முன்னாடி அன்னைக்கு பேசின 41 பேரும் அப்துல் கலாம் பற்றியே பேசுனானுங்க.
அதாவது அவரே பிறந்து வந்து பேசினா கூட அதுக்கப்புறம் பாயிண்ட் இல்லை. அப்புறம் மேலே வந்த உடனே அப்படி இயல்பாலாம் பேச மாட்டாங்க. பேச்சாளர்கள் இங்கே சில பேர் இருப்பீங்க, மேலே வந்தோடனே மிரட்டுவாங்க தெரியுமா? தாமரை போல இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே. ஒரு லேடி டிஆரா மாறி ஒரு பொண்ணு கத்தி முன்வரிசையில் இருந்தவங்களாம் முகத்தை தொடச்சிக்கிட்டே இருந்தாங்க. குத்தாலம் பார்டரில் இருக்கிற ஃபீலு எனக்கு பயமா இருந்தது. பொதுவாகவே நான் ஷை டைப், கொஞ்சம் பயந்த சுபாவம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் டேர்ன் வந்தது. நான் முடிவு பண்ணிட்டேன், இப்படி கத்தக்கூடாது, மிரட்டக்கூடாது, கிரியேட்டிவாக வித்தியாசமாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்படி ஸ்டேஜுக்கு போகிற வழியில் கலாம்ல இருந்து என் மைண்ட் செட்டை காந்திக்கு மாற்றிக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். மேலே ஏறணுன்னு ஒரு டாபிக் கொடுத்தாங்க, நீங்கள் கண்ட மாமனிதர், அது மாதிரி ஒரு டாபிக். நான் முடிவு பண்ணிட்டேன், தாமரை போல் அப்படிலாம் கத்தக்கூடாது, வித்தியாசமாக ஆரம்பிக்கலான்னு இப்படி ஆரம்பித்தேன். ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ஜட்ஜெல்லாம் நிமிர்ந்து பார்த்தாங்க, யார் இந்த லூசு? தம்பி இது பேச்சு போட்டி, பேசுவங்கயா பேசு. ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன். அவர் கண்களில் கனவு இருந்தது, கைகளில் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருந்தது, கைகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்த போதும் கூட அவர் மேனியோ கொஞ்சம் கருப்பாக இருந்தது. கையில் டிக்கெட் இருந்த போதும் அவர் கருப்பர் என்ற ஒரே காரணத்தால் அவர் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவெறிக்கு எதிராக எழுந்து நின்ற மனிதனின் பெயர் மகாத்மா காந்தி. அப்படி ஆரம்பிச்சேன். உடனே கைத்தட்டல், ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். அந்த நொடி கண்டுபிடிச்சேன், இந்த உலகத்துல வாயால வடை சுட்டு பொழைச்சிக்கலாங்கிறத கண்டுபிடிச்சேன். கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல கட 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 கடன்னு காந்தியை பத்தி சொல்லிட்டு வர. தென்னாப்பிரிக்கா போறாரு, தில்லையாடி வள்ளியம்மையை சந்திக்கிறாரு, இந்தியாவுக்கு திரும்புறாரு, பாரிஸ்டர் பட்டம். ஜவஹர்லால் நேரு, இந்த பக்கம் சர்தார் வல்லபாய் பட்டேல், அம்பேத்கரை சந்திக்கிறார், வட்டமேசை மாநாடு. 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது வேண்டான்னு உண்ணாவிரதம் இருந்து ஒரு ஓரமா இருந்து அவரை பத்தி சொல்றேன். எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. முடிவு பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தான். இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு ராஜமோகன் யாருன்னு காட்ட போறேன், ஃபினிஷிங்க்கு வரேன். எல்லாம் மெய்சிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உத்தமர் மாமனிதர் மகாத்மா காந்தி 1948 ஆண்டு தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு எதிரிலே எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. துப்பாக்கியை தூக்கி கொண்டு, டக்குன்னு எனக்கு கோட்சே என்ற பேரு மறந்து போச்சு. துப்பாக்கியை தூக்கி கொண்டு, கோட்சே வாயில வர மாட்டேங்குது. துப்பாக்கியை தூக்கி கொண்டு பின்னாடி இருந்த என்னுடைய சாரு, தம்பி சுடுடா சுடுடான்றாரு. வச்ச கை எடுக்காம எப்படியே நிக்கிறேன். துப்பாக்கியை தூக்கி கொண்டு. நாம ஏதாவது மறந்தா லேசா கண்ண மூடி அப்படி யோசிச்ச ஞாபகம் வரும் தெரியுமா? நான் கண்ண முடியல யோசிக்கிறேன், துப்பாக்கியை தூக்கி கொண்டு. என் ஒரு சைடு பிரெயின் சொல்லுது, ராஜமோகா கொன்னவன் பேரு கோல தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு சைடு பிரெயின் கேக்குது, சேர்றா கொன்னவன் பேரு கோல ஸ்டார்ட் ஆகும்னா கொன்னது கோவிந்த்சாமியா கோபால் சாமியா தெரியலையா? கோட்சே மேடம், 2 வார்த்தை வாயில வரல. துப்பாக்கியை தூக்கி கொண்டு. எவ்வளவு நேரம் அப்படியே நிக்கிறது, கை வலிக்குது, வேர்த்து கொட்டுது, கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீரே வருது, கோட்சே வாயில வரல. அந்த மேடையிலிருந்து நான் இறங்கிட்டேன். எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே. 17 வயசு, டிப்ரெஷன். மச்சான் ஃப்ரெண்ட்ஸ்ல விடுங்கடா அப்படின்னு ஓடுறேன். அந்த ஒரு மன அழுத்தம், நீ காலையில் கூட நிறைய குழந்தைங்க மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுனாங்க. அந்த மன அழுத்தம், டிப்ரெஷன். என் காலேஜுக்கு பின்னாடி ஒரு பாழும் கிணறு இருக்கு, ஓடுறேன். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்? மொத்த சொத்தையும் கொண்டு போய் காலேஜில் நான் கட்டியிருக்கிறேன், என்ன பண்ண போகிறேன்? ஓடி போய் அந்த டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் காலேஜ் பின்னாடி இருந்த அந்த பாழும் கிணத்தை தாண்டி போய் காலேஜ் கேண்டீனில் முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் டெல்லிங் யூ, எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கேன்டீன் போங்க, பப்ஸ் சாப்பிடுங்க, ஜூஸ் குடிங்க, சரியா போயிடும். விசில் அடிச்சு அத்தனை பேரும் சாப்பிட்ருக்கான். என் தம்பி 10 கமெண்ட்மெண்ட் சொன்னீங்களே, 10 rupees முட்டை பப்ஸ் இஸ் எனஃப். நானும் வாங்கி சாப்பிட்டேன். நான் சாப்பிட்ட 3 ரூபா. ஒன்று நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். போட்டி முடிஞ்சது. நல்ல ஜட்ஜு, நம்ம ஜட்ஜஸ் மாதிரி தான் அன்றைக்கி வந்தவங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்பீக்கரில் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஜட்ஜு சொல்கிறாரு, நல்லா பேசுனீங்க, மாணவிகள் நல்லா பேசுனாங்க, நியூஸ் பேப்பர்லாம் படிங்க, இயல்பாக பேசுங்க, எல்லாரும் நல்லா பேசுனீங்க. அதில் 1ஆம் ஆண்டு மாணவன் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பற்றி வித்தியாசமாக ஆரம்பித்து கிரானாலஜிக்கல் ஆர்டரில் கடகடன்னு காந்தியை பற்றி நல்லா சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே போனான் பாருங்க. அவனுக்கு தான் பரிசுன்ட்டாரு. அதிர்ச்சியில் பப்ஸ் அப்படியே நான் முழுங்கிட்டேன். நம்ம தொகுப்பாளர் மாதிரி தான் மேடையில் கத்துறாங்க, ராஜ்மோகன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும்னு. நான் வாயை தொடச்சிக்கிட்டு மேலே ஓடுறேன்.
எல்லாரும் கை கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜு கேட்டார், தம்பி அதான் பிரைஸ் வாங்கிட்டியே, ஏன் இன்னும் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? நான் சொன்ன, தொண்டையை அடைக்குது சார். அதுக்கு அவர், ஏன்பா காந்தி அப்ப செத்த துக்கம் இன்னுமா தொண்டை அடைக்குதுன்னு பாருங்க. ஆனா அந்த கைத்தட்டல், அந்த முதல் ரெகக்னேஷன், அந்த முதல் அனுபவம், அந்த மேடை வெறும் ராஜ்மோகனை தமிழ் பேச்சு ராஜ்மோகனா மாத்திருச்சு. அடுத்த நாள் நான் நடந்து போறேன், எல்லாரும் என்னை திரும்பி பார்த்து பேசுறாங்க. இந்த சம்பவத்திற்கு முதல் நாள் வரைக்கும் நான் காலேஜில் நடந்து போனா யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க. எங்க காலேஜ் ஹாஸ்டல்ல ஒரு நாய்க்குட்டின்ற பேர்ல கண்ணுக்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது என்னைய பார்த்தோன்னா அதோடைய சாப்பாடு தட்டை ஒளிச்சு வைக்க, நான் திருடி திங்கிற மாதிரி. நான் நடந்து போறேன். இதுக்கு அடுத்த நாள் 2 சீனியர் அக்கா என்னை காமிச்சு பேசிக்கிறாங்க. தட் பாய் ஒன்லி டி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இட் சீம்ஸ். சீனியர்ஸ்லாம் டெஃபீட் பண்ணிட்டா, நாம மெயின்டைன் பண்ணிக்கிறது. யா ஹாய் இட்ஸ் மீ, ஹவ் ஆர் யூ அப்படி பேசுறது. வெற்று அரட்டைகள் மைதானத்தில் சுற்றுவதை நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன வரல, மேக்ஸ் வரல, இங்கிலீஷ் தகராறு, என்ன வரும்னு யோசிக்க ஆரம்பித்தேன். தமிழ் வரும், தமிழில் போய் படிக்க ஆரம்பித்தேன். விஞ்ஞான சிறுகதைகள் படிக்க ஆரம்பித்தேன். லைப்ரரிக்கு போனேன், லைப்ரரியனுடைய ஃப்ரெண்டாக மாறினேன். வெப்சைட் அறிமுகமாச்சு, கூகுளில் போய் நான் தேட ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக், ஆர்குட், என்னென்னலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் போயிட்டு என்னுடைய புது அறிவை, காமன் சென்ஸை டெவலப் பண்ணிக்க ஆரம்பித்தேன். உலகத்தை புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பித்தேன். சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்க்கிற பொழுது இதற்கு பின்னாடி யாரோ ஒரு இன்ஜினியர் இருக்கிறான்ற ஒரு உண்மை தெரிந்தது. எது உலக அதிசயம் என்று கேட்டால் தாஜ்மஹால் வாங்க. எது உலக அதிசயம் என்று கேட்டால் இத்தாலியில் இருக்கிற ஒரு சாய்ந்த கோபுரம் சொல்லுவாங்க. ஒரு கோபுரம் சாஞ்சு போனா அதுவா உலக அதிசயம்? நான் சொல்வேன், கட்டி முடித்து 1000 ஆண்டுகள் ஆனாலும் 1/2 இன்ச்சு உடையாம நெஞ்சு நிமித்தி இருக்கிற தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரம் உலக அதிசயம். பெரிய கோவிலை போல ஒரு இன்ஜினியரிங் ஒண்டர் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. குழந்தைங்களாம் போயிட்டு பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கூகுள் பண்ணுங்க. சர் ஆர்த்தர் காட்டன், அந்த மனுஷன் பேரு, இந்திய நீர்ப்பாசன தந்தை சர் ஆர்த்தர் காட்டன். அவர் இந்தியா முழுக்க டேம்ஸ் கட்டினார், நீர்ப்பாசனங்களை டெவலப் பண்ணார். ஒரு இடத்துல வந்து ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டார். அந்த சர் ஆர்த்தர் காட்டன் நீர்ப்பாசன தந்தை ஸ்தம்பித்து போய் நின்ற இடம் கரிகால சோழன் கட்டிய கல்லணையை பார்த்தாரு, ஸ்தம்பிச்சு போய் நின்றாரு. இன்ஜினியரிங் ஒண்டர். 400 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தாலியில ஒரு இறைச்சி கடைக்காரரு, இறைச்சி கடை தெரியல உங்களுக்கு, ஆட்டுக்கறி வாங்குற கடை, அந்த கடையில அந்த ஒரு பேகை வந்து அப்படி கட்டி வச்சாரு. அது உப்பி உப்பி வந்தது. அவர் மந்திரவாதி அடிச்சே கொண்டாங்க. ஆனா அந்த செய்தி கேள்விப்பட்டு தான் பிளாஸ்டிக் பலூன்ஸை கொண்டு வராங்க. பிளாஸ்டிக் பலூன்ஸ் வந்த கொஞ்ச நாள்ல ஹாட் ஏர் பலூன்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஹாட் ஏர் பலூன் ஹைட்ரஜனை எரிச்சு பெரிய ராட்சச பலூன் கட்டி கீழே ஒரு கூடையை கட்டி அதுல மனிதர்கள் ஏறி வெள்ள காலத்தில் ஒரு கரையில் இருந்து ஆத்துக்கு இன்னொரு கரைக்கு போனாங்க. ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்த சிறிது காலத்தில் பாராஷூட் வந்தது. கிளிஃபுக்கு போனா, மலை உச்சிக்கு போனா மனுஷன், மேலே இருந்து விண்ட பார்த்தான், காற்றை கணித்து மேல இருந்து குதிச்சான். ஒரு சின்ன சிராய்ப்பு காயம் இல்லாமல் மலை தொடர்களை கடக்க முடிந்தது அவனால். ஒரு மெக்கானிக் கடையில் வேலை பார்த்தா அண்ணன் தம்பிங்க, அவங்களை எல்லாரும் ராங் நானுங்க, ஆனா அவங்க பேர் ரைட் பிரதர்ஸ். இந்த பாராஷூட் வந்த சில ஆண்டுகளில் விமானத்தை கண்டுபிடித்தார்கள், மனிதன் பறக்க ஆரம்பித்தான். விமானம் வந்த சில ஆண்டுகளில் ராக்கெட் வந்தது, சேட்டலைட் வந்தது. பெருமையோடு சொல்றேன் தம்பிகளே, நிலாவை காமிச்சு சோறு ஊட்டின காலம்லாம் போயிருச்சு. எங்க காலம் அந்த நிலாவுக்கே சந்திராயனை ஊட்டிருக்கீங்க, இதாண்டா உங்க காலம். சரித்திரத்தின் பொற்காலம் என்பது இது. வீரமுத்துவேல் இஸ்ரோவுடைய டைரக்டர், என்னுடைய காலேஜ் சீனியர். அவருக்கு கிளாஸ் எடுத்தவங்க, எனக்கு கிளாஸ் எடுத்தவங்கலாம் திரும்ப திரும்ப சொல்றது இதே தான். நீங்களாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கப்பா, நவ் யூ ஆர் ஷைனிங் ஸ்டார்ஸ். ஆனால் படிக்கிற காலத்தில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்க, இன்னைக்கு அது மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. உங்களுக்கு அதே தான் சொல்வேன். சினிமாவில் சொல்லுவோம், காலேஜில் ஒரு கல்ச்சுரல்ஸில் கிண்டல் பண்ணுவோம். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த உலகத்தை இயக்குவதற்கு ஒரு சக்தி இருக்குன்னா அது பொறியாளர்கள் மட்டும்தான் முடியும். சுதந்திரம் கிடைச்சப்ப இருக்கிற மாதிரி இல்லை தமிழ்நாடு. திரும்பிய திசையெல்லாம் மறுமை. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவங்களை என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க தலைவர்கள். அப்ப 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி, ஈஸியா, அதாவது ஆக்சஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஐசோட் பண்ணாங்க. ஒரு ஆத்த கடந்து ஸ்கூலுக்கு போக கூடாதுப்பா, 3 கிலோமீட்டர்ல போனோம்னா ஒரு சின்ன ஸ்கூல் வந்துடணும், அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனா பெரிய ஸ்கூல் வந்துடணும். இதை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு பிரைவேட் பேங்க்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஏடிஎம், 5 கிலோமீட்டருக்கு பிரான்ச் ஆஃபீஸ் கொண்டு வந்தாங்க. இப்படி தமிழ்நாட்டினுடைய கல்வி கண்ணை திறந்தவர் கர்ம வீரர் காமராசர். ஒரு தலைமுறை போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க ஆரம்பிச்சது. ஃப்ரீ மீல்ஸ் போட்டாங்க, அதை நூன் மீல்ஸ் ஆக்குனாங்க, அதை ஊட்டச்சத்தான சத்துணவா மாத்தினாங்க. ஒவ்வொரு தலைவர்களும், எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும்,
ஒவ்வொரு தலைவர்களும் பார்த்து 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 செதுக்கிறது என்ன தெரியுமா? இன்னைக்காவது இந்த குழந்தைங்க கல்வியின் பாதையை பிடிச்சி அடுத்த தலைமுறை மாறிடணும். இன்னைக்கு மாறி இருக்கு. பீகாரை விட, உத்தரப்பிரதேசத்தை விட, இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் வடக்கில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை விட தெற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு என்ன தெரியுமா காரணம்? எஜுகேஷன், கல்வி, தங்கள் மீது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அற்புதமா பேசி இந்த மக்கள் மத்தியில் அந்த மோட்டிவேஷனை கடத்திக்கிட்டே இருப்பாங்க. உலகத்துக்கே எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு அமெரிக்கன் கண்டுபிடித்த ஒரு மின்சார விளக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த அமெரிக்காவுக்கே சிகாகோல சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு தான் ஆன்மீக வெளிச்சம் தந்ததும்பாங்க. ஒரு பேச்சு மக்களை மாத்திரும். அருமையா பேசினாரு தம்பி. எனக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பேச இருக்கிறாரு. அவர் சொல்லும் போது திரும்ப திரும்ப என் மைண்ட்ல ஒரே ஒருத்தர் தான் வந்துகிட்டு இருந்தாரு. அந்த மனுஷனை 2007ஆம் ஆண்டு நான் நேரில் பார்த்தேன். அந்த மனிதனின் பெயர் மகேந்திர சிங் தோனி. இந்தியாக்காக அப்ப அவர் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கிரிக்கெட் என்பது பல்லாயிரம் கோடி கொட்டுற வர்த்தகம். ஆனா ஒரு காலத்துல கிரிக்கெட்டர்ஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. துண்டு விரிச்சு காயின்ஸ் கலெக்ட் பண்ணி தான் ரஞ்சி டிராஃபிக்கே போக முடியும். ஒரு நாள் போட்டி என்பது 60 ஓவர்களுக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. யார் கையிலையும் காசு இல்லை. அப்ப 1983ல மாவீரன் கபில் தேவ் என்ற ஒரு மனிதர் வந்தார். இந்தியா உலக கோப்பையை ஒரு முறை ஜெயித்தது. மாவீரன் கபில் தேவ் என்ற ஒரு சிறந்த லீடர் சுமாரான டீம் வச்சு ஜெயிச்சார். அதன் பிறகு வெளிநாட்டிலலாம் போய் நம்மளால ஜெயிக்கவே முடியல. இந்தியாவில் ஜெயிச்சோம். ஃபாரின் கண்ட்ரிஸ் போனால் ஒரு பவுன்சஸை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல. அந்த பாகிஸ்தானுடைய பவுன்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக 15 வயசுல ஹெல்மெட்டை போட்டு களத்தில் இறங்கிய சிங்கத்தின் பெயர் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். இந்தியா ஜெயிக்க ஆரம்பிச்சது. 15 வயசுல நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? நான்லாம் மயில் தோகை வந்து இறகு வந்து குட்டி போடணும்னு புக்கில் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அவரு ஹெல்மெட்டை போட்டு பாகிஸ்தான் பவுன்சர்ஸ் எல்லாத்தையுமே லெக் சைடில் 4-ஆ மாற்றிக்கிட்டு இருந்தார், ஆஃப் சைடில் 4-ஆ மாற்றிக்கிட்டு இருந்தார். அவரோடு சேர்த்து கை கொடுப்பதற்காக இறங்கின வங்கத்து புலியின் பெயர் தான் சௌரவ் கங்குலி. 2 பேர் நின்ட்டாங்கன்னா 20 ஓவர் மேலே நின்ட்டாங்கன்னா இந்தியா ஜெயிச்சிடும். ஒருவேளை இந்த ஓப்பனிங் ஆடுற இந்த சச்சின், கங்குலி, ஜடேஜா இவங்கெல்லாம் அவுட் ஆயிட்டா மிடில் ஆர்டரில் என்ன பண்ணுறது? அணுகுண்டே போட்டாலும் உடைக்க முடியாத இந்தியாவுடைய சைனாவாளாக இறங்கியவர் பேர் ராகுல் டிராவிட். இந்தியா எழுந்து நின்றது. நீங்களாம் இப்போ யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. ஷோயப் அக்தர்னு ஒரு பவுலர் இருந்தார். பெவிலியன்ல இருந்து ஓடி வந்தா பரவாயில்ல, பக்கத்து ஊர்ல இருந்து ஓடி வருவான் மனுஷன். ஓடி வந்து 180 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பாலை போடுவாப்புல. இந்த பக்கம் ராகுல் டிராவிட் அப்புறம் அப்படியே நிற்பார். வெறுத்து போயிடுவான். இவ்வளோ பேர் இருந்தோம், இன்னொரு வேர்ல்ட் கப் இந்தியாவால் தொடவே முடியல. அந்த 27 வருட பசியை போக்க பிறந்த அவதாரத்தின் பேர் மகேந்திர சிங் தோனி. இந்தியா ஜெயித்தது. 2007ஆம் ஆண்டு அவரை நேரில் பார்க்கும்போது நான் ஒரு ரேடியோ கம்பெனியில் அங்கே பிஆர் ஹெட்டாக இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், மிஸ்டர் எம்எஸ், ஒரு போட்டி ஜெயிக்கும் போது சிரிச்சா பரவாயில்ல, தோற்கும் போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, இது எப்படி பாசிபிள் நாங்கள்லாம் கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் விளையாடுகிற போது வெளியில் இருந்து பார்க்குற என்னுடைய செலக்டர்ஸ்க்காக விளையாடுவதில்லை. நான் விளையாடுகிற போது எனது டீமில் இருக்கக்கூடிய சீனியர் பிளேயர் சொல்றாங்கன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறது இல்லை. நான் விளையாடுகிற போது கடைசி ஓவரின் கடைசி பந்தில் ஜெயிப்போமா தோற்போமா என்று பயந்து கொண்டே முதல் ஓவரை தொடங்குவதில்லை. நான் டிடிஆராக இல்லை. வாழ்க்கையில் எனக்கு மிக பிடித்த கிரிக்கெட் விளையாடுகிறேன். வெற்றி தோல்வி அவுட்புட் எனக்கு முக்கியம் இல்லை. த ஹோல் ப்ராசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. ஒவ்வொரு பந்தையும் ரசித்து ரசித்து ஆடுகிறேன். அதனால தான் அவர் ஜெயிக்கிறார். உங்களுக்கும் அதே தான் சொல்றேன். சொந்தக்காரங்க சொல்றாங்கிறதுக்காக நீ படிக்க வேணாம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஒரு முடிவு எடுக்க வேணாம். அப்பா அம்மாவை திருப்தி பண்றதுக்காக வெறும் மார்க் வாங்கணும் படிக்க வேணாம். நீ உனக்காக படி. கல்வி மட்டும்தான் உன்னை மாற்றும். நீ உனக்காக படி. உன்னை சாதனையாளனா பாரு, உன்னை தோனி மாதிரி பாரு, உன்னை 10 வருஷம் கழிச்சு பெரிய இடத்துல பாரு. இன்னைக்கு போற இடத்தெல்லாம் தமிழ்நாடு முழுக்க வந்து என்னை வந்து தமிழ் பேச்சு ராஜ்மோகன் பாங்க. அன்னைக்கு காலேஜில் அந்த ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, போகணுமா இங்கே. ஏன்னா பொதுவாக இன்ஜினியரிங் காலேஜில் ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடி, செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே வருஷத்துக்கு ஒரு வாட்டி மோட்டிவேஷன் கிளாஸ்ன்னு வைப்பாங்க. நானும் பேப்பர் பணம்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காருவேன். அங்கே வர இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் வருவாங்க. மேலே ஏறி நீங்கள் மலைகளை தாண்டலாம், கடல்களை தாண்டலாம், தடைகளை தாண்டலாம் வாங்க. கீழே உட்காந்துருக்கேன். நான் யோசிப்பேன், என்னால் M1 M3 தாண்ட முடியலையே, எப்படி நான் வந்து. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நான் கல்ச்சுரல்ஸ் போகாமல் விட்டுருந்தேன்னா என் லைஃப் மாறி இருக்காது. விஜய் தொலைக்காட்சியில் தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேடல் நான் போய் பேர் கொடுக்கலான்னு ஓடினேன்.
எல்லாரும் சொன்னாங்க, நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ப்பா, அங்கே பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் முடிச்சவங்க வந்தால் பரவாயில்ல, அதோடைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு பயமுறுத்துனாங்க. நான் போனேன். 1,00,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரு வருட காலம் நடைபெற்றது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இந்த ராஜ்மோகன் அந்த 1,00,000 பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற டைட்டில் வினராய் வந்ததை பணிவோடு இந்த மேடையில் நான் சொல்லுகிறேன். அப்ப நமக்கு என்ன, ஒவ்வொரு நாளும் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு நிமிஷமும் இம்பார்ட்டன்ட். சோம்பேறித்தனம் கூடவே கூடாது. நாங்களாம் படிக்கும் போது வகுடு எடுத்து வாரி நீட்டாக அப்படி வச்சு நீட்டாக ட்ரெஸ் போட்டு போவோம். இன்னைக்கு இங்கே எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க. சில இடங்கள்லாம் போனால் எனக்கே பயமாக இருக்கும். அவனுங்க மண்டையை பார்த்தா புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி மாதிரி இருக்கும். அப்படி கையை வச்சோம்னா கை கிழிஞ்ச ரத்தம் வரும். ட்ரெஸ் எதுக்காக போடுறோம்? மானத்தை மறைக்க. அந்த பையன் ட்ரெஸ் போட்டிருப்பான், ஜீன்ஸ், எல்லாரும் ஜீன்ஸ் போடலாம். அவன் எப்படி போட்டிருப்பானா, அதில் ஒரு டிசைன், கிழிஞ்சது தைச்சது, கிழிஞ்சி தைச்சது, ஓட்ட போட்டது, ஆசிட் அடித்தது, கொத்து போட்டது, கொத்தி விட்டது, நாய் கடிச்சது. அந்த பேண்ட்டை வைரமுத்து வார்த்தையில் சொல்லணும்னா, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாமல் ஒரு உருண்டை உருள்வதை போல முட்டிக்கும் இடுப்புக்கும் நடுவில் அது உருண்டுகிட்டு இருக்கும். அவன் கம்ஃபர்டபுளாக போயிடுவான். பார்க்குற நான் பதட்டத்திலே இருப்பேன், எப்படா விழுந்துற போது, தம்பி பார்த்துப்பான். என்னன்னா அது ஒரு ஸ்டைல். எங்களை மாதிரி இன்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து அந்த பைக்குக்கு 2 சக்கர வாகனம்னு ஏன் பேர் வச்சோம்னா, அது 2 சக்கரத்தில் தான் ராஜா ஓடும். ஆனால் நம்மளால் அப்படி பண்ண மாட்டான். ஒரு வீலை தரையில் வச்சு, ஒரு வீலை ஏரில் வச்சு அப்படின்னு வீலிங்கில் போவான். அந்த வயசு அப்படி. அது மாதிரி ஹீரோஸை நானும் பார்த்தேன் என் காலேஜில். ஆனால் அந்த ஹீரோக்களினுடைய ஆயுட்காலம் வெறும் 4 வருஷம். ஃபைனல் இயர் நெருங்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். கூடவே இருந்த கோவாலு எல்லாரும் பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போயிடுவான். சுற்றிக்கிட்டு இருந்த நாம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அரியர் எக்ஸாம் எழுத கொஞ்ச நாள் வருவோம், அரும்பாடு போடுவோம், எல்லாரும் மாறி இருப்பாங்க. ஏன்னா அடுத்த பேட்ச் உள்ள வந்துடும். அப்போ யார் ரியல் ஹீரோ? உண்மையிலேயே நீங்கள் ஹீரோ ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த வீட்டுக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக சில விஷயங்களை யோசிக்கணும். நான் சோஷியல் மீடியாவில் வந்ததை பற்றிலாம் எல்லாரும் சொன்னாங்க. அதுவே ஒரு விபத்து தான். சோஷியல் மீடியா வந்த புதுசில் எல்லாரும் காமெடி மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்போவாது ஏதாவது பிரச்சனைனா அதை பற்றி டீப் டைவ் பண்ணுறதுக்காக நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் புதுக்கோட்டை சாந்தி, அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டேன். புதுக்கோட்டை சாந்தி நான் படிக்கும்போது பெரிய சூப்பர் ஸ்டார். திருச்சி பக்கத்தில் புதுக்கோட்டையில், அதையும் தாண்டி ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஒரு சாதாரண பொண்ணு. அவங்க வீட்டில் பெரும் வறுமை. அவங்க தாத்தா ஒரு டெய்லர், 3 பொண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே வராது. ஒன்று வந்தது என்ன தெரியுமா? வேகமாக ஓடுவாங்க. புதுக்கோட்டைக்காக ஓடி மெடல் வாங்கினாங்க, திருச்சிக்காக ஓடி மெடல் வாங்கினாங்க, தமிழ்நாடு லெவலில் மெடல் வாங்கினாங்க. ஓலை குடிசையில் கரண்ட் இல்லாத வீட்டில் கஞ்சி தண்ணியை மட்டும் குடிச்சு ஷூ வாங்க காசு இல்லாமல் வெறுங்காலில் ஓடி இந்தியாவிற்காக சர்வதேச போட்டிகளில் 42 தங்கங்களை வாங்கி குவித்தார் புதுக்கோட்டை சாந்தி. அவங்க பேப்பர் கட்டிங்லாம் வெட்டிட்டு போய் நான் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவேன். ஏன்னா அந்த அக்காவை எனக்கு பிடிக்கும். நான் புட்சட்னிக்கு ஹெட்டான புதுசில் மதுரையில் என்னுடைய நண்பர் கோபி ஒரு நாள் மீட் பண்ணார். புதுக்கோட்டை சாந்தியை பற்றி ஒரு பேச்சு வந்தது. அவர் ஒரு விஷயம் சொன்னார். சாந்தி அக்காவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? என்னாச்சு? ஏஷியன் கேம்ஸில் ஒரு நாள் அவங்க வந்து வெள்ளி பதக்கம் ஜெயிக்கிறாங்க. 1 செகண்ட் தாமதமாக வந்ததால் அவங்களுக்கு தங்கம் கிடைக்கல. நேரத்துடைய அருமையை புரிஞ்சுக்கோங்க. வெள்ளி பதக்கம் ஜெயிச்சு இந்தியா வந்தாங்க. இந்தியாவில் பெரிய வரவேற்பு. ஆனால் அடுத்த நாள் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதுக்கு பேர் ஜெண்டர் டெஸ்ட். சாந்தி, நீங்கள் பார்க்க இப்படி கருப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது, உங்கள் குரல் இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பொண்ணே இல்லைன்னு சொல்லி அந்த மெடலை ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணி லைஃப் டைம் பேன், வாழ்நாள் முழுக்க இனிமேல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க கூடாதுன்னு தடை போட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாந்திக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சூசைட் அட்டம் பண்ணுறாங்க. அந்த ஏழை தாய் சாந்தியுடைய அம்மா அவங்கள காப்பாற்றி ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. 10 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க சாந்தின்னு கேட்டால், கோபி சொன்னார், வேறு வழியே இல்லாமல் சாப்பாட்டுக்காக செங்கல் சூளையில் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் சம்பளத்திற்கு கொத்தடிமையாக சாந்தி அக்கா வேலைக்கு போகிறாங்கன்றா. நான் கேட்டு எனக்கு இதயமே வெடிச்சிருச்சு. என்னப்பா இது? அப்போ இதை பற்றி ஸ்டடி பண்ணுவோம். நான் படித்து பார்க்குறேன். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஜெண்டர் டெஸ்ட்டை ஏன் பெண்களுக்கு மட்டும் வைக்கிறீங்க? எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இன்னைக்காவது வந்து சொல்லி வாங்க ராஜ்மோகன், நீங்கள் ஆம்பளையாக டெஸ்ட் பண்ண எனக்கு சொன்னாங்களா? இல்லையே, பெண்களுக்கு மட்டும் வச்சாங்க. உலகத்தில் வேறு எங்கேயாவது நடந்திருக்கா? நடந்திருக்கு. தென்னாப்பிரிக்காவில் கேஸ்டர் செமைனியான்னு ஒரு பொண்ணுக்கு இது நடந்தது. நெல்சன் மண்டேலா குரல் கொடுத்தார், பதக்கம் திருப்பி தரப்பட்டது. நம்ம இந்தியாவில் ஒரிசா புயலை கரை கடக்குமே, அந்த ஒரிசாவில் டியூட்டி சந்த் ஆக்டிவ் அத்லெட் இப்போ விடுறாங்க, அவங்களுக்கு நடந்தது. ஒட்டுமொத்த ஒரிசா மாணவர்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தாங்க, பதக்கத்தை திருப்பி தந்துட்டாங்க. உச்சக்கட்ட தெரியுமா? ஒலிம்பிக்ஸ்ல இருந்து இந்த ஜெண்டர் டெஸ்ட்டை நீக்கிட்டாங்க. மெடிக்கலி இது அன்ஃபிட், இப்படி ஒரு டெஸ்ட்டு வைக்கவே முடியாதுன்னு நீக்கிட்டாங்க.
நம்ம ஏசிய ஆப்பிரிக்க பெண்கள் கொஞ்சம் கருப்பா வடவடன்னு இருப்பாங்களே, அவங்க மேல வந்துடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு வெஸ்டர்ன் வேர்ல்டில் இது பண்ண சதின்னு சொல்லி இந்தியன் ரூட்ஸ் அடிக்கிறதுக்காக பண்ண சதின்னு ஒலிம்பிக்ஸ் விட்டு நீக்கிட்டாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை சாந்தி அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையாவது கிடைச்சிருக்க வேண்டாமா? ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தின்னு உடனே ஒரு வீடியோ பண்ண முடிவு பண்ணேன். எல்லாரும் மிரட்டினாங்க, வேண்டாம் உனக்கே இந்த வேலை, நாங்கள் எவ்வளோ வீடியோ பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு வீடியோ இதற்காக பண்ணுவோம், ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தின்னு 10 நிமிஷம் ஒரு வீடியோ பண்ணேன். ஏன் சாந்திக்கு நீங்கள் ஒரு அரசு வேலை தரக்கூடாதுன்னு நான் கேள்வி கேட்டேன். உன்ன மாதிரி தம்பி தங்கைகள்லாம் அதை ஷேர் பண்ணாங்க. வீடியோ வைரல் ஆச்சு. 10 ஆண்டு காலம் செங்கல் சூளையில் வேலை பார்த்த சாந்திக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ வெளியாகி நீங்கள்லாம் அதை வைரல் ஆக்கின பிறகு அந்த வீடியோ வெளியான 10வது நாள் தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக்ஸ் டீமுடைய அபிஷியல் கோச் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையில் கொடுத்தார். இது என்னுடைய பெருமைக்காக சொல்லலை, அவ்வளோ பேர் ஷேர் பண்ணாங்க. நிறைய ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் குரல் கொடுத்தாங்க. இப்போவும் நீங்கள் சென்னையில் எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியம் போனீங்கன்னா காலைல 3:30 மணிக்கு ஒரு 40 பேர் முன்னாடியே அக்கா ஓடிக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி 40 பேர் ஓடுவாங்க. ஓடுறவங்க யார் தெரியுமா? பரோட்டா கடையில் வேலை பார்த்தவங்க, சைக்கிள் கடையில் வேலை பார்த்தாங்க, கல்குவாரியில் 30 ரூபா சம்பளத்துக்காக கொத்தடிமையாக விற்கப்பட்டவங்க, தான் வாங்க முடியாத தங்கத்தை தமிழ்நாட்டின் தங்கங்களின் மூலமாக வாங்க வைப்பதற்காக ஒரு பொண்ணு உயிரோட ரத்தமும் சதையாக ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ யோசிச்சு பாரு, நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையா? எதுவுமே இல்லை. ஒரு சொட்டு மின்சாரம் இல்லாத காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு இந்த இந்தியா இந்த அளவுக்கு மாறி இருக்கு. அவங்களுக்கு வந்த பிரச்சனை பெருசா, நமக்கு வந்த பிரச்சனை பெருசா? திங்க சோறு இல்லை. உலகத்தில் அறிவியலுக்காக அமெரிக்கர்கள் பள்ளிக்கூடம் போயிருப்பான், கலையை கற்றுக்கொள்ள பிரெஞ்சுக்காரர்கள் பள்ளிக்கூடம் போயிருப்பார்கள். ஒருவேளை சாப்பாடாவது வைத்து கிடைக்கணும் பள்ளிக்கூடம் போன தலைமுறை இந்த தமிழ்நாட்டினுடைய தலைமுறை மறந்துடாதீங்க. அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் தாண்டி உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணோம்? முடி வளர்க்குறதோ, கலர் கலராக பேண்ட்டு போடுறதோ, ஒத்த வீலில் பைக் ஓட்டுறதோ, சீரியல் மட்டுமே பார்ப்பதோ, பொழுதுபோக்கை மட்டுமே எடுத்துக்கொள்வதோ நீங்கள் வாழ்க்கையில் ரியல் ஹீரோவாக மாற முடியாது. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எதையாவது மாற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணணும். எதை மாற்றுவது? ஒரு தமிழ் மீடியத்தில் படித்து அவங்க பரம்பரையிலே யாருமே 10ஆம் கிளாஸை தாண்டினதில்லை. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் கம்ப்யூட்டருங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான பொருள். கம்ப்யூட்டர் லேப்னு ஒன்று இருக்கும், ஷூவெல்லாம் வெளியே கழட்ட சொல்லுவாங்க. ஏன் சார் வெளில கழட்டணும்? வைரஸ் வந்துடும்டா கம்ப்யூட்டரில். ஏன் ஷூவில் இருந்தால் வைரஸ் வருது அப்படின்னு உள்ள போவோம். கம்ப்யூட்டர் தொடாதரா பாவி அதை தொடக்கூடாது, இப்படியே வச்சுருந்தாங்க. அந்த தலைமுறையிலிருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்த ரூபாயாக சேர்த்து படித்தவர் கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் என்ன தெரியுமா பண்ணார்? இன்னைக்கு 2023 இந்தியாவிற்காக 52 சேட்டலைட்ஸ் மேலே ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த 52 சேட்டலைட்ஸ்க்கும் தாய் மடி சித்தாரா, அந்த சாஃப்ட்வேர் பேர். கன்னியாகுமரியிலிருந்து வந்து ஒத்த ரூபாயாக சேர்த்து படித்து அந்த சித்தாரா என்ற சாஃப்ட்வேரை உருவாக்கிய ஒரு தமிழ் மீடியம் பையனின் பெயர் தான் இஸ்ரோ சிவன். இந்தியா 52 சேட்டலைட்ஸ் இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே அழகான நாடு சுவிட்சர்லாண்டுமாங்க. தாரோடு வெள்ளையாக தான் இருக்கும். சாக்லேட்ஸ் ரொம்ப உலக ஃபேமஸ். அந்த சுவிட்சர்லாண்டு மே மாதம் 26ஆம் தேதியை நேஷனல் சயின்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. ஏன்? அன்னைக்கு தான் உங்களுக்கு விடுதலை கிடைச்சதா? நோபல் பரிசு வாங்கினாங்களா? அந்த டே ஏன் கொண்டாடுறாங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டினுடைய மூலையிலிருந்து ஒரு பையன் படித்து வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வந்து அந்த சுவிட்சர்லாண்டுக்கு மே மாதம் 26ஆம் தேதி ஒரு 5.5 மணி நேரம் வந்து போனார். அவர் வந்து போன நாளை சுவிட்சர்லாந்து நேஷனல் சயின்ஸ் டேன்னு கொண்டாடுது. வந்து போன மனிதரின் பெயர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம், இன்ஜினியர். இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். இஸ்ரோ சிவன் என்ற இன்ஜினியரால முடியும், அப்துல் கலாம் என்ற இன்ஜினியரால முடியும்னா, ராஜ்மோகன் என்ற இன்ஜினியராலும் முடியும்னா, இந்த ஐசிடி அகாடமிக்கு வந்திருக்க இந்த இன்ஜினியர்ஸாலும் முடியணும். உங்கள் வாழ்நாள் முழுக்க தயவு செய்து ஒரு மார்க்குக்காக படிக்காதீங்க. மதிப்பெண் மட்டும் வாழ்க்கை அல்ல, மதிப்பு தான் வாழ்க்கை. புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிங்க. குழந்தையா இருக்கும்போது அப்படிதான் எதையாவது ஒன்று நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பொருளுக்கு முன்னாடியும் பல இன்ஜினியர்ஸ் அவங்க வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க. இன்னமும் ஆடியோ சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஜெர்மனியிலிருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். நான் பேசுகிற இந்த மைக் உட்பட இன்னும் எல்இடி எல்சிடி ஹாங்காங்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்க இந்த ஸ்டேஜில் இருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் உட்பட இன்னமும் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் சைனாலேருந்து நம்ம நம்பி வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அது நம்ம எங்கே போய் பார்த்தாலும் மேட் இன் சைனான்னு ஒன்று இருக்குது. ஏன்? 2 மாதம் முன்னாடி நான் வந்து சைனா போயிட்டு வந்தேன். நாம் இன்னும் 25 ஆண்டுகள் பின்னாடி இருக்கோம் டெக்னாலஜியில். பத்தாது, இந்த வேகம் பத்தாது. அப்போ என்ன பண்ணும்? உங்களை மாதிரி இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய யோசிக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். அதே சமயம் வாழ்க்கை என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்கள் மூலமாக
சக மனிதனுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி தான் வாழ்க்கை. 7 கோடி பேர் இருக்கோம் தமிழ்நாட்டில். டெய்லி குட் மார்னிங், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. டெய்லி ஹாய் மச்சான், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கங்க இங்க இருந்து, இந்த கொடியரசை ஆள்ல இருந்து. 7 கோடி பேரும் தினம் ஒரு மனிதனுக்கு அது ஒரு உதவியாவது செய்யணும். அது எதுவா வேணா இருக்கலாம். ஒரு கஷ்டப்படுற குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம். உனக்கு மேக்ஸ் வரும், இன்னொருத்தருக்கு மேக்ஸ் வராது, அவன் கூட நீ நாலேஜ் ஷேர் பண்றதா இருக்கலாம். ஒரு ரத்த தானமா இருக்கலாம். கண் தெரியாத வெடி சவால் மனிதருக்கு கையை பிடித்து சாலையை கடக்க உதவி செய்வதாக இருக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு உதவியாவது செய்து விட்டு தான் தூங்குவேன் சபதம் எடுத்துட்டீங்கன்னா, தினந்தோறும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 7 கோடி உதவிகள் வந்து தமிழ்நாடு இந்தியாவுடைய ஹெல்பிங் கேபிட்டலா மாறும். அந்நாள் இந்த மண்ணுக்கு ஒரு பொன்னால், அது இங்கிருந்தே தொடங்கட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஐசிடி அகாடமிக்கு இந்த கைத்தட்டல் பத்தாது, பெரிய கைத்தட்டல் தாங்க ஐசிடி அகாடமிக்கு. தேங்க்யூ.